ஸ்டூடெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் டைரக்டர் ஆஸ் பர் கம்பெனி ஆக்ட் 2013 சரியா. நிர்ம சட்டம் 2013 படி இயக்குநர்களின் வகைகள். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்சியல் டைரக்டர். சரியா, ரெசிடென்சியல் டைரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு தமிழில் வந்துட்டு சுதந்திர இயக்குனர். சரியா, இந்திய குடியுரிமை இயக்குனர், அதே மாதிரி சுதந்திர இயக்குனர், சிறிய பங்குதாரர்களின் இயக்குனர், பேரளவு இயக்குனர், பெண் இயக்குனர், கூடுதல் இயக்குனர், மாற்று இயக்குனர், நிழல் இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 8 டைப்பாக வந்து பிரிக்கிறாங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியிருப்பு இயக்குனர் ரெசிடென்சியல் டைரக்டர் அக்கார்டிங் டு செக்ஷன் 149(3) of Company Act 2013. Every company should appoint a director who has stayed in India for a total period of not less than 182 days in the previous calendar year. சரியாப்பா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்திய நிர்ம சட்டம் 2013 பிரிவு 149 படி ஒரு நிறுவனத்தின் இயக்குனர் கடந்த நாட்களில் நாட்காட்டி ஆண்டில் ஒத்த காலத்தில் குறைந்தது 182 நாட்கள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். சரியா, கம்பெனி ஆக்ட் 2013 149(3) பிரகாரம் அந்த கம்பெனியோட டைரக்டர் எப்படி வந்து இருக்கணும், அந்த இயரில் வந்து 182 டேஸ் வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே வந்து பண்ணி வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு உள்ளவரே இந்திய குடியிருப்பு இயக்குனர் எனப்படுகிறது. அப்படி வந்து இருக்கிறவங்கள தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, ரெசிடென்சியல் டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் டைரக்டர் அக்கார்டிங் டு செக்ஷன் 149(6) an independent director is an alternate director other than a managing director who is known as full-time director or nominee director. The following type of companies has to appoint minimum 2 independent directors அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நிர்ம சட்டம் 2013 பிரிவு 149 படி சரியா இவர் குறைந்தபட்சம் 2 சுதந்திர இயக்குநர்களை நியமிக்க வேண்டும். சரியா, இந்திய நிர்ம சட்டம் 2013 என்னப்பா பிரிவு 149(6) சரியா, செக்ஷன் 6 படி என்ன பண்ணணும், இவர் மாற்று இயக்குனர் ஆவார். இவர் சுதந்திர இயக்குனர் தான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, இண்டிபெண்ட் டைரக்டர் தான் என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர். சரியா, கீழ்கண்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் 2 சுதந்திர இயக்குநர்கள் நியமிக்க வேண்டும். சரியா, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மினிமம் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 2 இண்டிபெண்ட் டைரக்டரை வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணணும் அல்லது கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனிஸ் which have paid up share capital 10 crore or more, செலுத்தப்பட்ட மூலதனம் 10 கோடிக்கு அல்லது அதற்கு மேல் உள்ள பொது நிறுவனங்கள். சரியா, பெய்ட் அப் கேபிட்டல் வந்து எப்படி இருக்கணும், 10 crore மேலே வந்து இருக்கணும். சரியா, பப்ளிக் கம்பெனிக்கு which have paid up share capital எவ்வளோ 10 crore. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பப்ளிக் கம்பெனி which have turn over எவ்வளோ 100 crore or more. சரியா, ஒரு பொது நிறுவனம் விற்பனையின் அளவு 100 கோடி அல்லது அதற்கு மேல் கொடுத்திருந்தால். சரியாப்பா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பெய்ட் அப் கேபிட்டல் 10 crore அல்லது அதுக்கு மேலே வந்து இருந்தால் பப்ளிக் கம்பெனி. அதே பப்ளிக் கம்பெனி which have turned 100 crores. சரியா, 100 கோடிக்கு அல்லது அதற்கு மேல் வந்து பொது நிறுவனங்கள் செலுத்தப்பட்ட பெய்ட் அப் கேபிட்டல் வந்து இருந்தால். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி which have total outside loan debenture and deposit of என்னது ருபீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 crore or more. சரியா, ஒரு பொது நிறுவனத்தின் கொடுபட வேண்டிய மொத்த கடன் பத்திர வைப்புகளின் மதிப்பு 50 கோடி அல்லது அதற்கு மேல். சரியா, புரிஞ்சுதா, ஏன்னா டிபெஞ்சரு லோனு டெபாசிட் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கணும் 50 crore மேலே வந்து இருந்தாக்கா. சரியாப்பா, அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தேர்ட் ஒன் இதில் வந்து 350 crore மேலே என்ன பண்ணியிருக்கணும் இருந்தாக்கா அவங்க 50 crore மேலே
இருந்தாக்கா என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாரி ஸ்மால் ஷேர் ஹோல்டர் டைரக்டர் can appoint a single director in a listed company, but this action needed to proper procedure like handling over a notice totally at least in 1,000 shareholder at 1/10th of the total shareholder அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா. சிறு பங்குதாரன் இயக்குனர். ஒரு பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒரு இயக்குனரை இவர்கள் சார்பாக நியமிக்கலாம். அவ்வாறு நியமனம் செய்ய குறைந்தபட்சம் 1000 அல்லது 10ல் ஒரு பங்கு பங்குதாரர்களுக்கு இது தொடர்பான எழுத்து மூலமான அறிவிப்பை செய்தி வழங்கி இருக்க வேண்டும். ஒரு பட்டியலிடப்பட்ட நிறுவனம் ஒரு இயக்குனரை இவர்கள் சார்பாக வந்து என்ன பண்ணுறாங்க, நியமிக்கலாம். சரியா. ஒரு லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணலாம், இவங்களோட சார்பாக வந்து என்ன பண்ணலாம், அவங்கள ஒரு சிங்கிள் டைரக்டரை வந்து என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் வந்து பண்ணலாம். சரியா. அவ்வாறு நியமனம் செய்ய குறைந்தபட்சம் 1000 அல்லது 10ல் ஒரு பங்குதாரர்களுக்கு இது தொடர்பாக எழுத்து மூலமான அறிவிப்பு செய்தி வழங்கி இருக்க வேண்டும். புரிஞ்சுதாப்பா. இந்த நோட்டீஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், ஷேர் ஹோல்டருக்கு 1000 ஷேர் ஹோல்டர்ஸு ஆர் 1/10 சரியாவது டோட்டல் ஷேர் ஹோல்டருக்கு நோட்டீஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், ப்ரொசீஜர் வந்து அவங்க கைக்கு போய் சேர மாதிரி கொடுத்துருக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி நாமினி டைரக்டர் அப்படின்னு, a director nominate by any financial institution in pursuance of the previous of any law for the time being in force or any agreement or appointed by any government or any other person to represent its interest அப்படிங்கிறாங்க. சரியா. பெயரளவு இயக்குனர். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் நிதி நிறுவனங்கள் நலன் கருதி அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தின்படியோ அல்லது மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படியும் நியமிக்கலாம். சரியா. தற்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் நிதி நிறுவனங்கள் நலன் கருதி அல்லது ஏதாவது ஒரு ஒப்பந்தப்படி, சரியாப்பா, ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படி இல்லைனாக்கா ப்ரீவியஸ் லா பிரகாரம் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி நியமிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கைட்லைன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணலான்னாக்கா அப்பாயிண்ட் வந்து பண்ணலாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த எபோ should be nominated by an financial institution in pursuance of any law or in term of an agreement entered into by the company. அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நியமிக்கலாம். சரியா. புரிஞ்சுதா. ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் வந்து பண்ணலாம். அக்ரிமெண்ட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து லார் இன் டேர்ம் ஆர் அன் அக்ரிமெண்ட். சரியா. என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குதோ ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணிக்கலாங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, குட் பி அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் ஆர் பை அன் அதர் பெர்சன். மத்திய அரசு அல்லது இணையான நபர்கள் நியமிக்கலாம். சென்ட்ரல் ஆர் என்னதுப்பா, ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஆர் பை எனி அதர் பெர்சன், யார் வேணாலும் என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் வந்து பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் த பர்சன்ஸ் ஹூ அப்பாயிண்டட் செல் ரெப்ரசன்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் விச் ரெப்ரசன்ட் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர்கள் நிறுவனத்தின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு செயல்பட வேண்டும். சரியா. அப்படி வந்து என்ன பண்ணாங்க, அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. எப்படி வந்து செயல்படணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனத்தின் நலனுக்காக பொருட்டு செயல்பட வேண்டும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட பெயரளவு நாமினல் டைரக்டர் இப்படி வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுறது. சரியா. அப்படி அப்பாயிண்ட் பண்ணாக்கா என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி அவளை அப்பாயிண்ட் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணாக்கா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனங்களோட நலன் கருதி அதாவது ஒரு ஒப்புதலின்படி அல்லது மத்திய அரசு வழிகாட்டின்படி அவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னாக்கா, அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நியமிக்கலாம். மத்திய அரசு அல்லது மாநில அல்லது இணை நபர்களை நியமிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரியா. அதேமாதிரி தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, அவ்வாறு நியமிக்கப்பட்ட நபர்கள் நிறுவனத்தின் நலனை பாதுகாக்கும் பொருட்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா. இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா படித்து வந்து பாருங்கள். டவுட் இருந்தால் ஏதாச்சும் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க.
அதேமாதிரி வீக்லி டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஒரு 4-5 பேர் சென்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, சென்ட் பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. வீக்லி டெஸ்ட் நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. இப்போ தெரியும், யாரும் பார்த்து எழுத வேண்டாம். சரியா? நிறைய பேர் பார்த்து எழுதுகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூம்மா.